ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் இல்லாமல். சிரிச்சிட்டே இருங்க, வாழ்க்கை இன்னும் அழகாகும். இன்றைக்கி நம்ம வீட்டில் செம்ம டேஸ்டான சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போது நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறதுனால 1/2 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி விடும். அதனால் எனக்கு இந்த 1/2 கப் தண்ணி போதுமானது. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நடுவில் கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்ப மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு அந்த கிரேவி நல்லா சுண்டி நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.